வழக்கமா நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஹால்ல கிளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நேத்து நைட் வந்து அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனா இருந்ததுனால, நம்ம ஏன் டீப் கிளீனிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சரி கையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2, 3 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு டீப் கிளீனிங் பண்ணி. ஸோ கையோட வந்து டீ எல்லாம் கொட்டி கீழ மேலலாம் கார்பெட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நேத்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சார் கிராஃப்ட்ஸ் ஒர்க்கு அது இது பண்றேன்னு சொல்லிட்டு பேப்பரு, அங்கங்க பென்சில் பாக்ஸு, டாய்ஸு சம்மர் ஹாலிடே விட்டத விட்டாங்க. வீடு ஃபுல்லா டாய் தான் விழுந்திருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு ஈரமான டவலு, கார்பெட்டு எல்லாத்தையும் வந்து ஊத்தி எடுத்துட்டு, இந்த வீடு ஷிஃப்டிங்கில வந்து இந்த ஒட்டட குச்சி எங்க போட்டேன்னு தெரியல. கிடைக்கல. ஸோ கையில தான் இருக்கு. தொடப்போ இத வச்சே கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். டஸ்டிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டேன். என்னதான் அட்வான்ஸா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் இந்த தொடப்பத்த வந்து அடிச்சுக்க முடியாது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோஃபாவையும் வந்து கம்ப்ளீட்டா டஸ்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெருக்குறேன் பார்த்தீங்கன்னா, குப்பையா வருது. வீட்ல வந்து ஹவுஸ் ஹெல்ப்புக்குமே வந்து ஒருத்தவங்கள வச்சிருக்கோம். கரப்பான்பூச்சி வேற அங்கங்க ஓடிட்டு இருக்கு. அத பார்க்க இன்னுமே வந்து கடுப்பா இருந்தது. இந்த வீட்டுக்குள்ளார சன்ரைஸ் வராது, அதாவது சூரிய வெளிச்சம் வராததுனாலவே வந்து நெறைய கரப்பான்பூச்சி வந்து பார்க்கலாம். என்னோட இது வந்து ஒப்பீனியன் படி. ஏன்னா காரைக்கால் இருந்த வீட்ல வந்து வெயில் டைரக்ட்டா படுறதுனால கரப்பான்பூச்சியே இல்லாம இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கரப்பான்பூச்சி தான் ஓடிட்டு இருந்தது. எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிட்டு, அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பெருக்க பெருக்க குப்பை வந்துட்டே இருந்தது. 3 வேளை ஒரு நாளைக்கு வீடு பெருக்குறோமே, எங்கேருந்துடா வருது? எப்புட்றா? அப்படின்னு தோணிட்டு இருந்தது. இந்த குப்பையெல்லாம் பார்த்துட்டு, டேபிள் கவர்லாம் மாத்திட்டு, அதுக்கப்புறம் சோஃபா குஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால, ப்ளூ கலர் ஸ்க்ரீன் போட்டு, அதுக்கப்புறம் அது மேல போடுறதுக்கு ஒரு கவர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்ல இருந்தா. அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா பெருக்கி எடுத்து தொடச்சு முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வெயில்ல இந்த டீப் கிளீனிங் வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா, நாக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ கூட கடைசியா டைனிங் டேபிள் பெண்டிங்ல இருந்தது. ஸோ இதையும் ஏன் விடுவானே, இதையும் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த கவர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டீக்ளட்டர் பண்ணிட்டு தேவையில்லாத சாமான்ல அதுக்கப்புறம் கவர் போட்டு இதுவுமே வந்து ஃபைனலா வந்து முடிச்சுட்டேன். ஃபைனலா அந்த கிளீனா இருக்கிற வீடு பார்க்கறதுக்கே வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது வந்து வொர்த்துடா அப்படின்ற மாரி தோணும். நீங்க எவ்வளோ மாசத்துக்கு ஃப்ரீக்வென்ட்டா வந்து வீடு டீப் கிளீனிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த விலாக்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.